அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்று 6வது பாடத்தினுடைய தம்ரீனாத் தமாரீன் பயிற்சிகள், கிட்டத்தட்ட 7 பக்கங்கள் இந்த பயிற்சிகள் இருக்கின்றன. முதலாவது பயிற்சி அஜிப அனில் அஸ்இலத்தில் ஆத்தியதி, பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஐயு சூரத்தின் ஹஃபித சயீதுன், சயீத் எந்த சூறாவை, ஐய சூரத்தின் ஹஃபித சயீதுன், சயீத் எந்த சூறாவை மனனம் செய்தான். கம் ஆயத்தன் மின் சூரத்தின் நபஇ ஹஃபிதத் மரியமு, மரியம் நபா சூறாவிலிருந்து எத்தனை ஆயத்துகளை மனனம் செய்திருக்கிறாள். How many ayah from the Surah Naba Maryam memorized? மூன்றாவது மஸ்முல் மஜல்லதி, மா இஸ்மு. இந்த ஹம்சா ஹம்சத்துல் வஸ்ல் வாக்கியத்தினுடைய இடையில் வரும் பொழுது அது மொழியப்பட மாட்டாது. அதனால மஸ்முல் மஜல்லதி அல்லதி கரஅத்ஹா மரியம் ஃபில் மக்தபதி, நூலகத்திலே மரியம் எதை படித்தாலோ அப்படிப்பட்ட பத்திரிகையினுடைய பெயர் என்ன. வாட் இஸ் த நேம் ஆஃப் த மேகசின் விச் இஸ் ரெட் பை மரியம் இன் த லைப்ரரி. பி ஐ லூகத்தின் ஹிய, இந்த ஐயு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். முபத்ததாக ஆரம்பத்தில் வரும்பொழுது ஐயுன்னு வரும். மன்சூபான நசபுடைய காலத்துல வரும்போது ஐயன்னு படிக்கணும். மஜ்ரூரான காலத்துல நிலையில வரும் பொழுது ஐயி என்று படிக்க வேண்டும். ஐயு விச் எந்த வரும். ரஃபவுடைய காலத்துல நம்ம எப்படி படிப்போம், அத ஐயு என்று படிப்போம். நசபுடைய காலத்துல, ஹாலத் என்றால் நிலை, நசபுடைய நிலையில ஐய என்று படிப்போம். ஜர்ருடைய நிலையில ஐயி என்று படிப்போம். இங்க பிக்கு அடுத்து வந்ததுக்குனால மஜ்ரூராக ஜர்ருடைய நிலையில் வந்திருக்கின்றது. பி ஐஇ லூகத்தின் ஹிய, அந்த பத்திரிகை எந்த மொழியில் இருக்கின்றது. இன் விச் லாங்குவேஜ் இட் இஸ். மன் லைலா, லைலா யாரு. லைலா ஹாதிமத்துன் அப்படின்னு தானே வரும். ஆக இந்த 4 கேள்விகளுக்கும் நீங்க இந்த நாம படித்த பாடத்தில் இருந்து பதில் எழுத வேண்டும். இரண்டாவது பயிற்சி பாருங்க. பா ஹாதிஹில் அலாமத்த, இந்த அடையாளத்தை நீ வை. அமாமல் ஜுமலில் சஹீஹதி, சரியான வாக்கியங்களுக்கு முன்னால் இந்த அடையாளத்தை நீ வை. வஹாதிஹில் அலாமத்த, இந்த இன்ட் அடையாளத்தை நீ வை. அமாமல் ஜுமலி கைர சஹீஹதி, சரியாக இல்லாமல் இருக்கக்கூடிய, அதாவது தவறான வாக்கியங்களுக்கு முன்னால் இன்டுடைய அடையாளத்தை நீ வை. Put this symbol in front of the correct sentences and this symbol in front of the sentences which is not correct. மா ஃபரஹல் முதர்ரிசு பி சயீதின். ஃபரஹ அப்படின்னா முஸ்பத்தான ஃபெல். முஸ்பத் என்றால் சந்தோஷம் அடைந்தான். மன்ஃபி என்றால் சந்தோஷம் அடையவில்லை. மா ஃபரஹ என்பது மன்ஃபியான ஃபெல், சந்தோஷம் அடையவில்லை. அல் முதர்ரிசு யாரு, முதர்ரிசு. அப்போ ஃபாயில். பி சயீதின், சயீதை கொண்டு ஆசிரியர் சந்தோஷம் அடையவில்லை. Teacher didn't please with Saeed. கரெக்டா தப்பா? கரெக்டா இருந்தா டிக் போடுங்க, தப்பா இருந்துச்சுன்னா இன்ட் போடுங்க. மரியமு ஜவா, மரியம் பசியோடு இருக்கிறாள், பசித்தவளாக இருக்கிறாள். மரியம் இஸ் ஹங்கிரி. சரியா தவறா? மூன்றாவது ஹரஜத் மரியமு, மரியம் வெளியேறினால் மினல் மദ്രസதி, பள்ளிக்கூடத்தில் இருந்து.
பஅத ஸலாத்தில் துஹரி. பஅத வந்து கர்ஃப், அதனால அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த கலிமாவுக்கு கஸ்ரா வைக்க வேண்டும். முதாஃபுன் இலைஹி. துஹருடைய வ முதாஃப், இது இரண்டாவது முதாஃப் இலைஹி. கர்ஃப் முதாஃப் இலைஹி அண்ட் வஹுவ முதாஃப், இது வந்து இந்த முதாஃபுக்கு முதாஃப் இலைஹி. பஅத ஸலாத்தில் துஹரி, லுஹருடைய தொழுகைக்கு பின்னால் பள்ளிக்கூடத்திலிருந்து மரியம் வெளியேறினாள். சரியா தவறா? மரியம் exited from the school after the duhar prayer. நான்காவது, சூரத்துர் ரஹ்மான் அத்வலு மின் சூரத்தில் ஹதீதி. சூரத்துர் ரஹ்மான் சூரத்துல் ஹதீதை விட நீளமானது. சரியா தவறா? சூரா ரஹ்மான் இஸ் lengthier than சூரத்துல் ஹதீத். ஆமினத்து வ ஃபாத்திமத்து வ சுஆது, இந்த மூணு பேரும் ஜமீலாத்து மரியம, மரியமுடைய சகோதரி, மரியமுடைய வகுப்பு தோழிகள். சரியா தவறா? இங்க ஏன் மரியம வந்திருக்கு? மரியம் உடைய அப்படின்னா முதாஃப் இலைஹி தானே. அல் மம்னூ மின ஸரஃப், இதற்கு வந்து ஃபதஹாவை கொண்டு ஜர்ரு செய்யப்படும். இந்த இஸ்முனுடைய நிலைமை மஜ்ரூர், ஃபதஹாவை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது பயிற்சி, அஜிப அனில் அஸ்இலத்தில் ஆத்தியதி, பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஹாதிஹில் அஸ்இலத்து, இந்த பின்னாடி வரக்கூடிய இந்த கேள்விகள் ஆகிறது. லைசத் மப்னியத்துன், மப்னியத்துன் பனா அப்படின்னா அமைப்பது, கட்டப்படுவது. மப்னியத்துன்னா அமைக்கப்படுவது. லைசத் மப்னியத்துன்னா லைசா வந்து இல்லை என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அமைக்கப்படவில்லை, இந்த கேள்விகள் அமைக்கப்படவில்லை. எதுல இருந்து அமைக்கப்படவில்லை? அலா தர்சி சாதிஸ், நாம படிக்கிறோமே இந்த 6வது பாடத்தின் மீது இந்த கேள்விகள் அமைக்கப்படவில்லை. அப்படின்னா பொதுவா கேட்கிறாங்க, இந்த கேள்விகள் வந்து இந்த பாடத்தோடு சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அவ்வளவுதான். அذهبت أذهبت إلى المدرسة اليوم. أذهبت إلى المدرسة اليوم, இன்று மதரசாவிற்கு நீ சென்றாயா? இப்போ இந்த கேள்வி நம்மகிட்ட கேட்கிறாங்க பொதுவா. அதனால ஆணாக இருந்தால் தஹப்த என்று எடுத்துக்கொள்ளுங்கள், பெண்ணாக இருந்தால் அதஹப்தி, நீ சென்றாயா. மதா ரஜஅத அல்லது ரஜஅதி மினல் மதரசதி, பள்ளிக்கூடத்திலிருந்து எப்போது நீ, மதானா எப்போது, when did you return from the school? Did you went to the school today? எப்போது மதரசாவிலிருந்து நீ திரும்பினாய். ஐய சூரத்தின் கரஅத, எந்த சூராவை நீ ஓதினாய். பாத ஸலாத்தில் ஃபஜ்ரி, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு எந்த சூராவை நீ ஓதினாய். ஃபஜ்ருடைய தொழுகையே தொழுதோமான்னு தெரியல, அதுக்கப்புறம் வந்து என்ன சூரா ஓதுறாங்க அப்படிங்கிற ஓதுனீங்க அப்படிங்கிறத கேட்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழக்கூடிய பாக்கியத்தையும் அதற்கு பின்னால் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தையும் தவறாமல் நமக்கும் நமது முஸ்லிமான சந்ததியினர்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. ஐய சூரத்தின் ஹஃபில்த ஹாதல் உஸ்பூஇ, இந்த வாரத்திலே, உஸ்பூ என்றால் வாரத்தில், எந்த சூராவை நீ மனனம் செய்திருக்கிறாய், மனனம் செய்தாய். Which surah did you memorize this week? இது வந்து which surah did you read after Fajr Salah? அஞ்சாவது, அபில் மாஇல் பாரிதி கஸல்த வஜ்ஹக, உன்னுடைய முகத்தை, வஜ்ஹுனா முகத்தை, நீ கழுவினாய். பெண்ணாக இருந்தால் கஸல்தி, உன்னுடைய முகத்தை கழுவினாய். ஐ அபில் மாயில் பாரிதி, பாரித் அப்படின்னா குளிர்ந்த, கோல்டு வாட்டர், மா அப்படின்னா வாட்டர் தண்ணீர், பாரித் அப்படின்னா குளிர்ந்த, குளிர்ந்த நீரை கொண்டு நீ உன்னுடைய முகத்தை கழுவினாயா.
அல்லது பில்மாயில் ஹாரி, ஹார்னா சூடான நீரை கொண்டு நீ கழுவினாயா? இஸ் வித் கோல்ட் வாட்டர் யூ washed your face or with hot water. குளிர்ந்த நீரை கொண்டு உன்னுடைய முகத்தை நீ கழுவினாயா அல்லது சூடான நீரை கொண்டு கழுவினாயா? கசல்த கசல்தி, ஆணாக இருந்தால் கசல்த, பெண்ணாக இருந்தால் கசல்தி. ஃபஅல்திங்கிற வசன்ல வரும், ஆணாக இருந்தால் ஃபஅல்த. ஏன்னா இதெல்லாம் நம்மகிட்ட கேட்கறாங்க, நம்ம ஆன்சர் பண்றோம், பொதுவான கேள்வி, அதனாலதான் இங்க போட்டுக்கிறாங்க. ஹாதிஹில் அஸீலத்து லைஸத் மப்னியத்துன், அது அமைக்கப்படவில்லை, அல தர்ஸில் சாதிசி, பொதுவா அமைச்சிருக்கிறாங்க இந்த கேள்விய. அப்போ இதெல்லாம் நம்மள பண்ண சொல்றாங்க. மன் கஸல கமீஸக வ மிந்தீலக, உன்னுடைய மிந்தீல் கைக்குட்டையை மற்றும் உன்னுடைய சட்டையை யார் கழுவினார்கள்? நீங்க கழுவினீங்களா அல்லது யார்ட்டையும் கொடுத்து கழுவினீங்களா? Who washed your shirt and your handkerchief? மன் கஸல கமீஸக, சட்டையை, அதனால இது வந்து மஃஊல் பிஹினுடைய இதுல வந்திருக்கு. மிந்தீலக, ஏன் கமீஸக மிந்தீலக என்பது, கஸல என்பது ஃபஅல், ஃபாயில் வந்து ஹுவ அப்படிங்கிறது தமீர் இருக்கும், அந்த ஹுவ அதுதான் யார் அப்படின்னு கேக்குறாங்க. கமீஸ சட்டையை, எய் இக்கு அங்கே இங்கே அப்படின்னு வந்துச்சுன்னா மஃஊல் பிஹி. மஃஊல் பிஹி முதாஃப், க வந்து முதாஃபுன் இலைஹி, வ மிந்தீலக வாவ் ஹர்ஃபு அத்துஃப். நான்காவது பயிற்சி, அன்னிஸில் ஃபாயில, ஃபாயிலை முஅன்னஸாக மாற்று. அன்னிஸ் முஅன்னஸ், அன்னிஸ் என்னன்னா முஅன்னஸாக மாற்று, பெண்பாலாக மாற்று. ஃபீ குல்லி மினல் ஜுமலில் ஆத்தியதி, பின்வரக்கூடிய ஜும்லாக்களில் இருந்து ஒவ்வொன்றிலும். வதுபித் தமீர பிஷக்லி, அதனுடைய ஹரக்கத்தை கொண்டு தமீரை பொதினா எழுது, குறிப்பிடு. உதாரணத்தை பாருங்க. அஷரிப்த ஷாய யா ஹாமிது, ஹாமிதே டீயை நீ குடித்தாயா? இங்க எப்படி மாத்திருக்கிறாங்க, ஆண்பால்ல இருக்கிறது பெண்பாலா மாத்துறாங்க இந்த சைடு. அஷரிப்தி ஃபஅல்தி, ஷரிப்த ஆண்பால், பெண்பால் அஷரிப்தி ஷாய, எதை, டீயை, அப்புறம் மஃஊல் ஷாய. யா சுஆத், சுஆதே, சுஆத் என்பது பெண்ணுடைய பெயர். சுஆதே டீயை நீ குடித்தாயா, ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். ஆண்பாலாக இருப்பதினால் ஃபஅல்த என்ற வசனில் வந்திருக்கின்றது, பெண்பாலிற்கு ஃபஅல்தி ஷரிப்தி என்ற வசனில் வந்திருக்கின்றது. அ என்பது ஹம்சத்துல் இஸ்திஃப்ஹாம். அதே போலதான் இங்க ஒரு 6 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன, எல்லாமே ஆண்பால், ஆணை பார்த்து கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. இது என்ன செய்யணும், நீங்க ஒரு பெண்ணை பார்த்து கேட்டால் எப்படி கேட்பீங்க அப்படிங்கிறத நீங்க எழுதணும், அவ்வளவுதான். கதப்த தர்சயா அலியோ, அலியே பாடத்தை நீ எழுதினாயா? இப்ப நீங்க என்ன செய்யுங்க, அலிக்கு பதிலா வேற யாராவது பேரை போட்டுக்கோங்க, ஃபாத்திமா அல்லது ஏதாவது ஒரு பேரை இதை பண்ணிட்டு, மரியம், ஏதாவது ஒரு பேரை வச்சுட்டு நீ பாடத்தை எழுதினாயா அப்படின்னு கேட்டுக்கோங்க. அகசல்த வஜ்ஹக யா அஹி, என்னுடைய சகோதரனே உன்னுடைய முகத்தை நீ கழுவினாயா? அகசல்த வஜ்ஹக யா அஹி, இங்க அப்போ யா சகோதரியே, சகோதரியே உன்னுடைய முகத்தை நீ கழுவினாயா? ஐய சூரத்தின் ஹஃபில்த யா புனைய, எனது அன்பான மகனே, எனது செல்ல மகனே, சிறிய மகனே, அதாவது செல்ல மகனே, என்ன சூறாவை நீ மனனம் செய்திருக்கிறாய்? எந்த சூறாவை நீ மனனம் செய்திருக்கிறாய்? என்னுடைய மகளே, எந்த சூறாவை நீ மனனம் செய்திருக்கிறாய் என்பது நீங்க எழுதணும். அஃபஹிம்த தர்சல் ஜதீத யா ஹாஷிம், ஹாஷிமே புதிய பாடத்தை புரிந்து கொண்டாயா? ஓ ஹாஷிம், did you understood the new lesson? أين ذهبت بعد الدرس يا أخي,
எனது சகோதரனே பாடத்திற்கு பிறகு எங்கே சென்றாய்? Where did you went after the class? Oh my brother. அப்ப oh my sister, where did you went after the class? பாடத்திற்கு பிறகு எங்கே சென்றாய் எனது சகோதரியே என்பதை நீங்க இங்க எழுதணும். ஐந்தாவது பயிற்சி, இத்பித்தில் ضمير بالشكل في كل من الأفعال الواردة في الجمل الآتية. பின்வரக்கூடிய ஜும்லாக்களிலே வரக்கூடிய வாரிதா அப்படின்னா வரக்கூடிய ஃபஅல்களிலிருந்து ஒவ்வொன்றிற்கும் தமீரை நீ குறிப்பாக்க அதனுடைய ஹரக்கத்தை கொண்டு. ஷக்கல் அப்படின்னா தோற்றம் அப்படின்னு. இந்த இடத்துல தோற்றம்னா அந்த ஹரக்கத்தை வைத்து அந்த தமீரை நீ எழுது. இத்பித் அப்படின்னா எழுது, குறிப்பிடு. அதாவது இந்த இடத்துல அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அதை எப்படிலாம் படிக்கலாம்? இருக்குது. இதை எப்படி படிக்கலாம்? ஹரக்கத்து இல்லாம போட்டா 4 வகையில படிக்கலாம். தஹபத் என்றும் படிக்கலாம், தஹப்த என்றும் படிக்கலாம், தஹப்தி என்றும் படிக்கலாம், தஹப்து என்றும் படிக்கலாம். அதனாலதான் என்ன செய்யிருக்காங்க, அந்த தமீருக்கு நீ ஹரக்கத்து வைன்னு போட்டிருக்கிறாங்க. இந்த தாவுக்கு என்ன ஹரக்கத்து வைக்கணும் அப்படிங்கிறது நாம படிக்க போற அந்த வாக்கியத்தை பொறுத்து இருக்கும். நம்ம யார்கிட்ட பேசுறோம், ஆண்பாலா பெண்பாலா, முன்னிலையா படற்கையா, இதையெல்லாம், அல்லது தன்னிலையா, ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனா, இதை பொறுத்து தஹபத் என்றோ தஹப்த என்றோ தஹப்தி என்றோ தஹப்து என்றோ வரும். ஆனா நான், அப்ப நான்னா தன்னிலை. தன்னிலைனா என்ன செய்யும்? கண்டிப்பா தஹப்து தான் வரும். நான் சென்றேன், தஹப்து. அன தஹப்து இலல் மதாரி. மதார் என்றால் ஏர்போர்ட், விமான நிலையத்திற்கு நான் சென்றேன். இந்த இடத்துல பாருங்க, அதஹப்த இலல் மல்அபி யா யூசுஃபு. யூசுப் அப்படிங்கிறவர்கிட்ட நம்ம பேசுறோம். அப்போ அவர் ஓ யூசுஃபே அப்படின்னா அவர் முன்னாடி நிற்கிறார், அவரை கூப்பிட்டு நம்ம கேட்கிறோம். அப்போ யூசுப் என்பது ஆண்பால். முன்னிலை பெண்பாலாக இருந்தால் தஹப்தி என்று படிக்கலாம். முன்னிலைக்கு இது ரெண்டும் முன்னிலை, செகண்ட் பர்சனுக்குரியது. இது தேர்ட் பர்சனுக்குரியது, இது ஃபர்ஸ்ட் பர்சனுக்குரியது. இப்போ இந்த ரெண்டாவது கொஸ்டின் வந்து செகண்ட் பர்சனுக்குரிய முன்னிலைக்குரிய வாக்கியம். கரெக்டா தானே? ஏத்தாப்புல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கூப்பிட்டு என்ன செய்யறோம், கேட்கிறோம், யூசுஃபே நீ மைதானத்துக்கு போனியா, கிரவுண்டுக்கு, பிளே கிரவுண்டுக்கு போனியா அப்படின்னு கேட்கிறோம். அப்போ யூசுஃப்ங்கிறது ஆண்பால், செகண்ட் பர்சன்ங்கிறதுனால அதஹப்த. இல்லல் மல்அப். மல்அப் என்றால் விளையாடும் இடம், மைதானம், பிளே கிரவுண்ட். அதஹப்த இலல் மல்அபி யா யூசுஃபு. யூசுஃபே விளையாடும் இடத்திற்கு நீ சென்றாயா. மூன்றாவது பாருங்க, உஹ்தி என்னுடைய சகோதரி. அப்போ என்னுடைய சகோதரி அப்படின்னா இது அல்லது இது, இந்த ரெண்டு தான் பெண்பாலுக்குரியது, முன்னஸ்க்குரியது. இது ஆண்பால். இது ரெண்டுக்கும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து மேஸ்குலினுக்கும் சொல்லலாம், ஃபெமினினுக்கும் சொல்லலாம். ஆனா உஹ்தி என்னுடைய சகோதரி சென்றால், அப்போ தேர்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்குரியது இதுதான். தஹபத் ஃபஅலத் அப்படிங்கிற வசத்துல வரும். உஹ்தி தஹபத் இலல் முஸ்தஷ்ஃபா. எனது சகோதரி ஆஸ்பத்திரிக்கு சென்றாள், வைத்தியசாலைக்கு சென்றாள். மை சிஸ்டர் went to hospital. அடுத்து இங்க என்ன செய்யறோம், இதை விட்டுருங்க. இலல் மக்தபதி யா ஃபாத்திமத்து. ஃபாத்திமாட்ட நம்ம கேட்கிறோம். அப்போ ஃபாத்திமா ஏத்தாப்புல இருக்கிற மாதிரி, ஃபாத்திமா பெண்பால். அப்போ செகண்ட் பர்சனுக்குரியது தஹப்தி. அதஹப்தி இல மக்தபத இலல் மக்தபத இலல் மக்தபதி யா ஃபாத்திமா. ஃபாத்திமாவே நூலகத்திற்கு நீ சென்றாயா. Did you went to library ஓ ஃபாத்திமா. தஅம்மல் மா யலி பின்வரக்கூடியவற்றை நீ சிந்தி. மைண்ட் த ஃபாலோயிங். ஃபஅலத அப்படிங்கிற ஒரு வசன்ல வந்துச்சு அப்படின்னா, ஹரக்கத் இல்லாம வந்துச்சு அப்படின்னா என்ன செய்யலாம்,
தஹபத், தஹப்த, தஹப்தி, தஹப்து என்று 4 விதமாக இந்த வார்த்தையை படிக்கலாம். நீங்க ஒரே வார்த்தை தான், ஆனா இத 4 விதமாக படிக்கலாம். அதை எப்படி படிக்கணுங்கிறது நாம உபயோகிக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை பொறுத்து. தஅம்மலில் மிசாலைனில் ஆத்தியைனி, பின்வரக்கூடிய 2 உதாரணங்களை நீ சிந்தி. மைண்ட் த ஃபாலோயிங் 2 எக்ஸாம்பிள்ஸ். மிசாலைனி அப்படின்னாலே 2 உதாரணங்கள். ஆத்தியைனி, ஏன் 2 ஆத்தி அப்படின்னு இல்லாம ஏன் ஆத்தியைனி அப்படின்ட்டு இதையும் தஸ்னியால கொண்டு வந்திருக்கிறாங்க? தஸ்னியா என்றால் 2. இது மன்ஊத், இது நாத். நாத் மன்ஊத் என்ன செய்யணும்? எல்லா இதுலயும் இதை ஃபாலோ பண்ணணும். நாத் வந்து மன்ஊத்தை ஃபாலோ பண்ணணும். நக்கிரா மாரிஃபா, இது மாரிஃபா, இது மாரிஃபா. ஆண்பால், இதுவும் ஆண்பால். முதக்கர், முதக்கர். இதுவும் ஃபதஹாவுடைய நிலைமையில இருக்குது, இதுவும் ஃபதஹாவுடைய நிலைமையில இருக்குது. அடுத்து கவுண்ட், எண்ணிக்கை. இது இருமையில இருக்கின்றது காரணத்தினால இதையும் இருமையில் தான் கொண்டு வர வேண்டும். மற்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆத்தியத்தின் அப்படிங்கிற ஒருமையில கொண்டு வந்திருப்பாங்க. மேல பாத்தீங்க அப்படின்னா ஆத்தியத் அப்படிதான் வந்திருக்குது. இதனுடைய இருமை தான் ஆத்தியைனி. ஆத்தியத்துன் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதனுடைய இருமை தான் ஆத்தியைனி. ஏன் ஆத்தியைனின்னு இருமையில கொண்டு வந்திருக்கிறாங்க? மிசாலைனின்னு மட்டும் போட்ட போதும்ல அப்படின்னா, மிசாலைனி என்பது மன்ஊத், இது நாத். நாத் மன்ஊத், அதனுடைய கவுண்ட்ல இது இருமையில இருந்தா நாத்தும் இருமையில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில மிசாலைனில் ஆத்தியைனி 2 உதாரணங்கள். அப்போ 2 பின்வரக்கூடிய 2 உதாரணங்கள் அப்படி சொல்ல தேவையில்லை. டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது 2 உதாரணங்கள், பின்வரக்கூடிய 2 உதாரணங்களை நீ சிந்தி. மைண்ட் த ஃபாலோயிங் 2 எக்ஸாம்பிள்ஸ். என்ன எக்ஸாம்பிள்? அஃபஹிம்த தர்ஸ யா அலியு, அலியே பாடத்தை நீ புரிந்து கொண்டாயா? Did you understand the lesson, ஓ அலி? இப்ப இந்த கேள்விக்கு பதில் எப்படி சொல்லலாம்? ஆமாம் புரிஞ்சிட்டேன், இல்ல புரியல. அதுதான். நாம் ஃபஹிம்துஹு, அதனை புரிந்து கொண்டேன். லா மா ஃபஹிம்துஹு, ஃபஹிம்துஹுன்னு சொன்னீங்க அப்படின்னா ஃபஹிம என்பது மாதியான முஸ்பத்தான ஃபஅல், து என்பது ஃபாயில், ஹு என்பது மஃஊல். லா மா ஃபஹிம்துஹுன்னு சொன்னீங்க அப்படின்னா மா ஃபஹிம என்பது மாதியான மன்ஃபியான ஃபஅல், து என்பது ஃபாயில், ஹு என்பது மஃஊல். அஃபஹிம்த தர்ஸ யா அலியு, பாடத்தை நீ புரிந்து கொண்டாயா? Did you understood the lesson? அதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலாம்? Yes, I understood it. No, I didn't understood it. ஆமாம் நான் அதனை புரிந்து கொண்டேன், இல்லை நான் அதை புரிந்து கொள்ளவில்லை. அது எப்படி பதில் சொல்றது? நாம் ஃபஹிம்துஹு, லா மா ஃபஹிம்துஹு. இரண்டாவது கேள்வி பாருங்க. அமா ஃபஹிம்த, அஃபஹிம்தவுக்கும் அமா ஃபஹிம்தவுக்கும் வித்தியாசம் இருக்குது. புரிந்து கொண்டாயா என்றால் ஃபஹிம்த, புரிந்து கொள்ளவில்லையா அப்படின்னா அமா ஃபஹிம்த, நீ புரிந்து கொள்ளவில்லையா? மா ஃபஹிம்த தர்ஸ யா அலியு, அலியே பாடத்தை புரிந்து கொள்ளவில்லையா? இப்படி கேள்வி கேட்டா அதுக்கு என்ன செய்யணும்? ஆமாம் புரிந்து கொள்ளவில்லை. நாம் மா ஃபஹிம்துஹு. ஏன்னா அவங்க கேட்கறது எப்படி கேட்கிறாங்க? புரிந்து கொள்ளவில்லையா என்று கேட்கிறாங்க. முதல் உதாரணத்துல புரிந்து கொண்டாயான்னு கேட்கிறாங்க, ஆமாம் புரிந்து கொண்டேன், இல்ல புரியல அப்படின்னு சொல்றது. இந்த இரண்டாவது உதாரணத்துல மா ஃபஹிம்த, நீ புரிந்து கொள்ளவில்லையா? ஆமாம் புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளவில்லைக்கு தான் ஆமாம் வரும். புரிந்து கொண்டேன் என்றால் இதுக்கு நம்ம கேட்கிற கேள்விக்கு ஆப்போசிட். பலா ஃபஹிம்துஹு, பலாவை உபயோகிக்க வேண்டும். நாம் மா ஃபஹிம்துஹு, ஆமாம் நான் அதனை புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளவில்லையா? ஆமாம் புரிந்து கொள்ளல.
You didn't understood the lesson? Yes, I didn't understood it. No, I understood it. இல்ல நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். பலா, அந்த இல்லைக்கு தான் பலா என்ற வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. பலா ஃபஹிம்துஹு, இல்ல இல்ல நான் புரிஞ்சுக்கிட்டேனே. ஏன்னா கேள்வி என்பது புரிஞ்சுக்கிடலையா என்பது. கேள்வி நஃபீல வந்திருக்கிறதுனால பதில் வந்து முஸ்பத்தாக இருந்தால் பலா உபயோகிக்க வேண்டும், நஃபியாக இருந்தால் நாம் என்று உபயோகிக்க வேண்டும். பலா ஃபஹிம்துஹு, ஆம் இல்ல நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். No, I understood it. நாம், yes, I didn't understood it. நான் அதனை புரிந்து கொள்ளவில்லை. ஹாத்தி அஸ்இலத்தன் முனாசிபத்தன் லில் அஜ்விபத்தில் ஆத்தியதி, பின்வரக்கூடிய பதில்களுக்கு. அஜ்விபத் என்றால் ஜவாபினுடைய பன்மை. ஜவாப் என்றால் பதில், ஆன்சர். ஆன்சர் ஜவாபுன், அஜ்விபத்துன் ஆன்சர்ஸ் பதில்கள். பின்வரக்கூடிய பதில்களுக்கு தோதுவான கேள்விகளை கொண்டு வா. Bring the questions, matching questions for the following answers. இதுவரைக்கும் கேள்வி கேட்டு பதில் கேட்டாங்க, பதில் எழுத சொன்னாங்க. இந்த பயிற்சியில பதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, கேள்வியை நம்மள எழுத சொல்றாங்க. இது எதை போன்று இருக்குது? இப்போ மேல பார்த்தோம்ல, ஃபஹிம்த தர்ஸ யா அலியு, நாம்லா. அம்மா ஃபஹிம்த தர்ஸ யா அலியு, பலா நாம். அதே போலதான் நாம் ஷரிப்து, ஆமாம் நான் குடித்தேன். நாம் கதப்து, ஆமாம் நான் எழுதினேன். அப்ப இதற்கு தோதுவான கேள்விகள் எப்படி கொண்டு வரணும்? முஸ்பத்தினுடைய கேள்விகளா கொண்டு வரணுமா, அல்லது மன்ஃபியினுடைய, மா ஃபஹிம்து அப்படின்னா மன்ஃபியினுடைய கேள்வியாக கொண்டு வரணுமா அப்படிங்கிறத பார்த்து நீங்க எழுதணும். பலா ரஐதுஹு, ஷரிப்துஹுனா ஷரிப அப்படின்னா குடித்தான், ஷரிப்துனா நான் குடித்தேன். கத்தப என்றால் எழுதினான். கத்தப அப்படின்னா காத்திப் அப்படின்னா எழுதக்கூடியவன். கத்தப அப்படின்னா எழுதினான். அதுல இருந்து வந்ததுதான் கிதாப், எழுதப்பட்டது, எழுதப்பட்ட பொருள். ஓகே, கிதாப். ரஐது, ரஆ என்றால் பார்த்தான். ரஐதுஹு, நான் அதனை பார்த்தேன். ஃபஅல்து ஹு, ஹு என்பது மஃஊல். நான் அதனை பார்த்தேன். பலா என்று வந்திருக்குது. அப்ப எப்படி கொண்டு வரணும் கேள்விய? இங்க நஅம் மா கரஅது ஹாதல் கிதாப ஃபீ பலதி, எனது நாட்டிலே. பலத் என்றால் நாடு. எனது நாட்டிலே. ஃபீ ஹர்ஃபுல் ஜர், அதனால பலதி. எனது நாட்டிலே இந்த புத்தகத்தை நான் படிக்கவில்லை. மா கரஅது மன்ஃபியான சீகால வந்திருக்குது. மா கரஅது, நான் படிக்கவில்லை. ஆமாம், இந்த புத்தகத்தை எனது நாட்டிலே நான் படிக்கவில்லை. எஸ், I didn't read this book in my country. அப்ப கேள்வி எப்படி கொண்டு வரணும்? அடுத்து பாருங்க, பலா சமிஅத்துல் அதான, இல்லை நான் அதானை கேட்டேன். I heard the adhan. அடுத்து லா மா சமிஅத்துல் அதான, இல்லை அதானை கேட்கவில்லை. அதான் என்றால் அழைப்பொலி, தொழுகைக்கான பாங்கொலி, அழைப்பு, தொழுகையின் அழைப்பிற்கான ஒலி. நோ, ஐ டிடன்ட் ஹியர் த அதான். சமிஅ என்றால் கேட்டான், காதால கேட்கிறது. சமிஅ மாதியான ஃபைல் எப்படி இருக்கும்? சமிஅ. சமிஅத்து என்றால் ஃபஅல்து என்ற வசனில், நான் கேட்டேன். மா சமிஅத்துனா மன்ஃபி, நான் கேட்கவில்லை. அடுத்து கடைசியானது லா மா தரப்து ஹாதல் வலத. மா தரப்து மன்ஃபியான சீகா. மா தரப்து, மா ஃபஅல்து என்று போல. தரப என்றால் அடித்தான் என்று அர்த்தம். தரப, தரபன அவன் ஒரு ஆண் அடித்தான். இதுல இருந்து வந்ததுதான்
ضربت فعل فعلا فعلوا فعلت فعلتا فعلنا فعلت فعلتما فعلتم فعلتي فعلتما فعلتن فعلتو ضربت மா ضربتنا நான் அடிக்கவில்லை இந்த பையனை இந்த சிறுவனை நான் அடிக்கவில்லை லா இல்லை இந்த சிறுவனை நான் அடிக்கவில்லை அப்ப கேள்வி எப்படி அமைக்கணும் அப்படிங்கறத நீங்க பார்த்து எழுதுங்க 9வது பயிற்சி இக்ராயில் அம்சிலத பின்வரக்கூடியங்கிற வார்த்தை இல்ல உதாரணங்களை படி read the example ثم then அஜிப் அனில் அசிலத்தில் ஆத்தியத்தி பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி answer then பிறகு சும்மா அப்படின்னா பிறகு then answer the following questions முஸ்தஅமிலன் using உபயோகித்து எதை உபயோகித்து தமாயிர pronouns பிரதிபெயர்ச்சொல்லை உபயோகித்து பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல் எந்த பிரதிபெயர்ச்சொல் pronouns who whom ha hunna இந்த பிரதிபெயர்ச்சொல்ல இருந்து இந்த தமீர்கள்ல இருந்து ஏதாவது ஒன்றை உபயோகித்து பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி முதல்ல ஒரு 4 உதாரணம் கொடுத்திருக்கிறாங்க இந்த உதாரணத்தை பார்த்துருவோம் அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும் இந்த அடுத்து வரக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க பதில் எழுத வேண்டும் இப்போ உதாரணம் பாருங்க அரஐத ஹாமிதன் ஹாமிதை நீ பார்த்தாயா did you see the hamid நாம் ரஐதுஹு ஆமாம் நான் அவனை பார்த்தேன் yes I saw him ரஐதுஹு அரஐத ஹாமிதன் நாம் ரஐதுஹு இந்த இடத்துல ஹு என்ற தமீர் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்து பாருங்க அரஐத ஹாமிதன் வ ஹிஷாமன் வ அலியன் ஹாமிதையும் ஹிஷாமையும் அலியையும் பார்த்தாயா 1 2 3 அப்புறம் பன்மை பன்மைக்கு என்ன வரும் ஹும் ஆண்பால் பன்மைக்கு ஹாமித் ஹிஷாம் அலிலாம் ஆண்பால் பன்மை அப்போ ஹும் உபயோகிக்கணும் நாம் ராய்துஹும் ராய்துஹுன்னு சொல்லிடக்கூடாது ஹாமித் என்பது ஒருமை அதனால ஹூ இந்த 2வது கேள்வியில பன்மையா இருக்குது ஹாமித் ஹிஷாம் அலி இந்த 3 பேரையும் நீ பார்த்தாயா நாம் ராய்துஹும் இதுக்கு பதில் சொல்லும் பொழுது ஆமாம் அவர்களை நான் பார்த்தேன் எஸ் ஐ saw them 3வது பாருங்க இந்த 2 உதாரணமும் ஆண்பால் இருக்குரியது ஆண்பால் ஒருமை ஆண்பால் பன்மை அதனால ஹூ ஹும் என்ற முதல் 2 தமீர்களை உபயோகித்திருக்கிறோம் அடுத்த 2 தமீர் பெண்பால் இருக்குரியது ஒருமை பன்மை அரஐதி நீ பார்த்தாயா அப்போ இங்க கேட்கிறதே ஒரு பெண்ணிட்ட தான் கேட்கிற மாதிரி இருக்குது அரஐதி ஸைனப நீ ஸைனபை பார்த்தாயா நாம் ரஐதுஹா ஆமாம் அவளை நான் பார்த்தேன் எஸ் ஐ saw her ஹா என்றால் அவளை her 4வது அரஐதி நீ பார்த்தாயா ஸைனப வ ஆமினத வ சுஆத ஸைனபையும் ஆமினாவையும் சுஆதையும் இந்த 3 பேரையும் நீ பார்த்தாயா ஆமா இந்த 3 பேர் என்பது பன்மை நாம் ஆமாம் ரஐதுஹுன்ன இந்த பதில்ல எதை யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஹுன்ன என்ற தமீரை உபயோகப்படுத்தியிருக்கின்றோம் கடைசியாக உள்ள ஹுன்ன என்ற தமீரை உபயோகப்படுத்தியிருக்கின்றோம் ஆமாம் அவர்களை நான் பார்த்தேன் எஸ் ஐ saw them இதே மாதிரி தான் பின்னாடி உள்ள கேள்விகள் ஆண்பால் ஒருமையாக இருக்கின்றதா பன்மையாக இருக்குதா அல்லது ஆண்பாலா இருக்குதா பெண்பாலாக இருக்குதா அதுக்கப்புறம் ஒருமையா இருக்கா பன்மையா இருக்குதா அதை கவனிச்சு ஹூ உபயோகப்படுத்தணுமா ஹும் உபயோகப்படுத்தணுமா அல்லது ஹா ஹுன்ன எதை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத கவனிச்சு நாம பதில் எழுத வேண்டும் அரைத துல்லாபல் ஜுதத புதிய மாணவர்களை நீ பார்த்தாயா இதற்கு பதில் எழுதணும் நீங்க ஆமாம் நான் அவர்களை பார்த்தேன் அரைத்தில் முதீரத வ உக்தஹா வ பின்தஹா தலைமை ஆசிரியையும் மற்றும் அவருடைய சகோதரியையும் மற்றும் அவளுடைய மகளையும் நீ பார்த்தாயா did you saw headmistress and her sister and her daughter yes
I saw them. ஆமாம் நான் அவர்களை பார்த்தேன் என்பது அரபியில் எழுதணும். அரைத்தல் முதர்ரிச, ஆசிரியரை நீ பார்த்தாயா? ஐன ரஐத உக்தக மரியமு, உன்னுடைய சகோதரி மரியமை எங்கே நீ பார்த்தாய்? ஐன எங்கே, எங்கே நீ பார்த்தாய்? ரஐத உக்தக மரியமு, உன்னுடைய சகோதரி மரியமை எங்கே நீ பார்த்தாய்? உக்தக மரியம, உன்னுடைய சகோதரி மரியமை எங்கே நீ பார்த்தாய்? அராய்த சையாரத்தல் முதீரி, தலைமையாசிரியருடைய வாகனத்தை, காரை நீ பார்த்தாயா? Did you saw car of the principal? ஆமாம் நான் அதனை பார்த்தேன். இப்போ செய்யாரத்துங்கிறது பெண்பால்ல இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? நாம் ராய்துஹா என்று உபயோகப்படுத்த வேண்டும். ஏன்னா செய்யாரத் என்பது ஒருமை மற்றும் பெண்பால், முஅன்னஸ் முஃப்ரத். ஐன ராய்தல் அதிப்பா யா அலியு, அலியே அதிப்பா, தபீபினுடைய பன்மை அதிப்பா, மருத்துவர்களை நீ எங்கே பார்த்தாய்? ஐன, where did you saw doctors, ஓ அலி. அடுத்து 7வது, மதா when, எப்போது, ராய்தல் முதீர யா யூனுசு, யூனுசே தலைமையாசிரியரை நீ எப்போது பார்த்தாய்? when did you saw the principal, ஓ யூனுஸ். கடைசி, அராய்த ஆமினத வ கதீஜத வ பரீரத, பரீரா அப்படிங்கிறதும் பெண்ணுடைய பெயர். கதீஜா, ஆமினா, பரீரா, இந்த 3 பேரையும் நீ பார்த்தாயா? ஆமாம் அவர்களை நான் பார்த்தேன் அப்படிங்கறத அரபியில் எழுதணும் நீங்க. 10 இக்ராஇல் மிசாலைனி, 2 உதாரணங்களை நீ படி. பின்னால கொடுக்கப்பட்டிருக்குல்ல, இங்க 2 உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 உதாரணங்களை நாம படிக்கணும். சும்மர்பித் பைன குல்லி மினல் ஜும்லத்தைனி முஸ்தஅமிலன் அன்ன வலம் அன்ன மின் அஹ்வாத்தி இன்ன. அன்னவையை உபயோகித்து அந்த 2 ஜும்லாக்களில் இருந்து ஒவ்வொன்றிற்கும் நீ அமை. ராபித் அப்படின்னா இணை. வாலம், நீ அறிந்து கொள், அன்ன, அன்ன என்பதாகிறது மின் அஹ்வாத்தி இன்ன, இன்னவுடைய சகோதரி ஆகும். ஹுவ மரியதுன், அவன் நோயாளியாக இருக்கிறான். இதை எப்படி மாத்துறாங்க பாருங்க, எப்படி அமைக்கிறாங்க பாருங்க. அதுன்னு அன்னஹு மரியதுன், நான் நினைக்கிறேன் அவன் நோயாளியாக இருக்கிறான் என்று நான் எண்ணுகிறேன். ஐ திங்க் he is sick. அப்போ இந்த வாக்கியத்தை அதுன்னுவை உபயோகித்து நாம என்ன செய்யணும்? அதுன்னுக்கு அப்புறம் வரும்போது இன்ன வராது, அன்ன வரும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். கவுலு கசம் ஆரம்பத்திலும் இன்னவாம். கவுலு காலைய கூலு தகூலு குல்து, அந்த கவுல் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளோ அல்லது கசம் வல்லாஹி பில்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, அந்த போன்ற சத்தியத்திற்குரிய வார்த்தைகளுக்கு அப்புறமோ ஆரம்பத்தில், வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் வந்தால் இன்னவாம். கவுலு கசம் ஆரம்பத்திலும் இன்னவாம், இன்னன்னு வரும். வன்ன இல்மு நடுகிலும் அன்னவாம். வன்ன எதுன்னு அதுன்னு இது போன்று வன்ன தொடர்பான வார்த்தைகளுக்கு அப்புறமோ அல்லது இல்மு, அலிம, யஅலமு, அஅலமு, தஅலமு, அலிமையில இருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு அடுத்தோ நடுகிலும், வன்ன இல்மு நடுகிலும் அன்னவாம். அதுக்கப்புறம் இப்படி வந்துச்சு அப்படின்னா அதை அன்னன்னு படிக்கணும். கவுலு கசம் ஆரம்பத்திலும் இன்னவாம், வன்ன இல்மு நடுகிலும் அன்னவாம். அப்போ அண்ணன் வந்துச்சுன்னா எப்படி படிக்கணும்? இன்னன்னு படிக்கணுமா அண்ணன் படிக்கணும்னா இதை வச்சுக்கோங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இன்னா அதைனாக்கல் கௌசர், அங்க ஏன் அண்ணன் படிக்க கூடாது, இன்னன் ஏன் படிக்கணும் அப்படின்னா
கவுலு கசம் ஆரம்பத்திலும், அது வாக்கியத்தினுடைய ஆரம்பத்துல வந்திருக்குது. அதனாலதான் இன்னா அன்சல்நாஹு இன்னா அதைனாக்கல் கௌசர். வன்ன இல்மு நடுகிலும் அன்னவாம். அப்ப வன்னவுக்கு அடுத்து வரும்போது கண்டிப்பா அண்ணன் தான் படிக்கணும், இன்னன்னு படிக்க கூடாது. அல் முதர்ரிசு மாஜா, ஆசிரியர் வரவில்லை. The teacher never come, didn't come, came. ஜாஅன came, past tense, வந்தான். மாஜாஅன வரவில்லை, didn't came. இதை எப்படி மாத்தணும்? அதுன்னுவை வைத்து அன்னவை உபயோகித்து நம்ம உருவாக்க வேண்டும். அதுன்னு, ஐ திங்க், நான் எண்ணுகிறேன். அன்னல் முதர்ரிச, அன்ன வந்து அகவாத்தி இன்ன. அப்ப என்ன செய்யும்? அன்ன இன்ன அகவாத்துஹா, இன்ன என்ன செய்யும்? ஹர்ஃபு நாசிப். அதுக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு நசபு செய்யும். இன்ன அகவாத்துஹா என்ன செய்யும்? அதற்கு அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு நசபும் அதனுடைய ஹபருக்கு ரஃபவும் செய்யும். அன்னல் முதர்ரிச, முதர்ரிசு எப்படி மாறிடும்? முதர்ரிச. மாஜா என்ற ஃபஅலியா ஹபராக வந்திருக்கிறது. இது முபத்ததா, இது வந்து மாஜா. இந்த ஃபஅல் வந்து ஜும்லா ஃபஅலியா, இது வந்து இந்த முபத்ததாவிற்கு ஹபராக வந்திருக்கின்றது. அதுன்னு அன்னல் முதர்ரிச மாஜா, நான் நினைக்கிறேன் ஆசிரியர் வரவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஐ திங்க் the teacher is never come. இதே போன்று என்ன செய்யணும்? நீங்க இங்க ஜும்லா இஸ்மியா கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஜும்லாவை பயன்படுத்தி அதுன்னு அன்ன பண்ணணுமா இன்ன வைக்கணுமா அப்படிங்கிறத கவனிச்சு அன்னவுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த இஸ்முக்கு ஃபதஹாவை கொடுத்து நீங்க வாக்கியங்களை அமைக்க வேண்டும், அமைத்து பயிற்சி செய்ய வேண்டும். அந்த தபீபுன், நீ மருத்துவர். யூ ஆர் அ டாக்டர். இது எப்படி எழுதணும்? ஐ திங்க் யூ ஆர் அ டாக்டர். நான் நினைக்கிறேன் நீ டாக்டர்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க எழுதணும். ஹுவ மினல் யாபானி, அவன் ஜப்பானில் இருந்து வந்திருக்கிறான். ஹீ இஸ் ஃப்ரம் ஜப்பான். ஐ திங்க் ஹீ இஸ் ஃப்ரம் ஜப்பான். நான் நினைக்கிறேன் அவன் ஜப்பான்ல இருந்து வந்திருக்கிறான் நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க எழுதணும். ஹிய மரீதத்துன், ஷீ இஸ் சிக், அவள் நோயாளி, அவள் நோயாளியாக இருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். ஹும் துல்லாபுன், அவர்கள் மாணவர்கள், அவர்கள் மாணவர்களாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த ஜவ் அந்தி ஜவ் ஆ, ஏன் அந்தன் படிக்கணுமா அந்தீன் படிக்கணுமா? அந்தீன் படிக்கணும். ஏன்? ஜவ் ஆ என்பது பெண்பாலுடைய வார்த்தை. ஆண்பாலாக இருந்தால் ஜவ் ஆனு என்ற வசன்ல வரும். ஜவ் ஆனு, ஜவ் ஆனு, அத்துஷானு. ஃபஅலானுங்கிற வசன்ல வந்தா ஆண்பால். ஃபஅலா என்ற வசன்ல ஜவ் ஆ அத்துஷா என்று வந்தால் பெண்பால். அப்போ அந்தி, அந்தி ஆ, நீ பசியோடு இருக்கிறாய், நீ பசியோடு இருக்கிறாய் என நான் நினைக்கிறேன். அல் மக்தபத்து மஃப்தூஹத்துன், நூலகம் திறந்திருக்கின்றது, நூலகம் திறந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுன்னு ஐ திங்க். அல் கஹவத்து பாரிதத்துன், காஃபி கோல்டா இருக்கு, குளிர்ந்திருக்கின்றது. The coffee is cold. I think the coffee is cold. நான் நினைக்கிறேன் காஃபி குளிர்ந்திருக்கின்றது, அதாவது ஆறி போயிடுச்சு நான் நினைக்கிறேன். முஹம்மதுன் ذهب இலா மக்கத, முஹம்மது மக்காவிற்கு சென்றிருக்கின்றான். முஹம்மது மக்காவிற்கு சென்றிருக்கின்றான். இது எப்படி மாத்தணும்? நான் நினைக்கிறேன் முஹம்மது மக்காவிற்கு சென்றிருக்கின்றான் என்று நான் நினைக்கிறேன். அண்ணா என்பதற்கு என்று, அதாவது என்று அர்த்தம் வரும். தட் இங்கிலீஷை பொறுத்தவரை தட். I think that Muhammad went to Makkah. Fatimatu fil maktabati, Fatima நூலகத்தில் இருக்கிறாள். Fatima is in the library. I think Fatima is in the library. அன்து முதர்ரிசூன, நீங்கள் அனைவரும் ஆசிரியர்கள். அதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் அனைவர்களும் ஆசிரியர்களாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்து 11வது பயிற்சி பாருங்க. கர்அ மா யலி, பின்வரக்கூடிய ஒன்றை நீ இக்ரா மா யலி,
பின்வரக்கூடிய ஒன்றை நீ படி. ரீட் த ஃபாலோயிங். இதுல வந்து அதத் மாதூத் 11 இருந்து 20 வரைக்கும் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி இது படிச்சிருக்கிறோம். ஆனா அந்த உதாரணத்துல மாதூத் வந்து முதக்கராக இருந்தது. இந்த உதாரணத்துல மாதூத் வந்து பெண்பாலாக முஅன்னஸாக இருக்கின்றது. அப்போ 11 இருந்து 20 வரைக்கும் வரக்கூடிய அதத் மாதூதுனுடைய சட்டம் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். 11 12க்குன்னு ஒரு சட்டம் இருக்கும். அதாவது மாதூது எந்த ஜெண்டர்ல இருக்குந்தோ அதே ஜெண்டர் தான், அதே பாலினம் தான் அதனுடைய முதல் பகுதிக்கு வரும். ஆண்பாலாக இருந்தால் ஆண்பால், பெண்பாலாக இருந்தால் பெண்பால். இங்க பாருங்க, பெண்பாலுங்கிறதுனால அஹது என்பது இஹ்தா என்று மாறிவிட்டது. அஹது என்றால் ஆண்பால். அஹத அஷர, அஹத என்பது ஆண்பாலினுடைய வாக்கியம். இஹ்தா என்பது பெண்பாலினுடைய வாக்கியம். இஸ்னத்தா, இங்க தா வந்ததுனால இது பெண்பாலுடைய அமைப்பு. அடுத்து 13 இருந்து 19 வரைக்கும், 13 இருந்து 19 வரைக்கும் 11 12ல சேமா இருக்கணும், பாலினம் ஒத்து இருக்க வேண்டும். ஆனா 13 இருந்து 19 வரைக்கும் அதுக்கு ஆப்போசிட்டா எதிராக இருக்க வேண்டும். அதது ஆணாக இருந்தால் அந்த முதல் அதனுடைய மாதூத் ஆணாக இருந்தால் அதனுடைய முதல் பகுதி பெண்ணாக இருக்க வேண்டும், ஆப்போசிட்ல இருக்கணும். இங்க பெண்ணாக இருக்குது, அதனால அதனுடைய முதல் பகுதி ஆணாக முதக்கரனுடைய அமைப்பில் வந்திருக்கின்றது. சலாசத்தர் வராம சலாசன் வந்திருக்கின்றது. ஏன்? மாதூத் வந்து முஅன்னஸாக இருக்கின்றது. இதுதான் 19 வரைக்கும். 20 பொறுத்தளவுல இஷ்ரூன், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இஷ்ரூன் தான். இஷ்ரூன்ல இஸ்ரூன் சலாசூன் அதுல எல்லாம் வந்து ஆண்பால் பெண்பால்னு கிடையவே கிடையாது. இஹ்தா அஷரத துவாலிபத்தன் 11 மாணவிகள். இஸ்னதா அஷரத துவாலிபத்தன். அடுத்து வந்து மாதூதுனுடைய ஹரக்கத் என்னது? தமீஸ் என்ற அடிப்படையில் ஃபத்ஹா செய்யப்படும். மாதூத் வந்து தமீஸ்ங்கிற அடிப்படையில், தமீஸ் அப்படின்னா மூடலாக இருக்கக்கூடிய ஒன்றை விளக்கக்கூடியது, தெளிவாக்கக்கூடியது என்று அர்த்தம் வரும். 11 அப்படின்னா தெரியாது, அதை விளக்குறதுக்காண்டி மாணவிகள் என்று விளக்குவதற்காக வேண்டி தெளிவாக்குவதற்காக வந்திருக்கிறதுனால அதற்கு தமீஸ் என்று சொல்லுவார்கள். தமீஸ் மஃப்தூஹாக ஃபத்ஹா செய்யப்பட்டதாக வரும். 11 மாணவிகள். இஸ்னதா அஷரத துவாலிபத்தன் 12 மாணவிகள். சலாச அஷரத துவாலிபத்தன் 13 மாணவிகள். அர்பா அஷரத துவாலிபத்தன் 14 மாணவிகள். ஹம்ச அஷரத துவாலிபத்தன் 15 மாணவிகள். சித்த அஷரத துவாலிபத்தன் 16 மாணவிகள். சபா அஷரத துவாலிபத்தன் 17 மாணவிகள். சமானி அஷரத துவாலிபத்தன் 18 மாணவிகள். திசா அஷரத துவாலிபத்தன் 19 மாணவிகள். இஷ்ரூன துவாலிபத்தன் 20 மாணவிகள். இக்ரா மா யலி, பின்வரக்கூடிய ஒன்றை நீ படி. சும்ம அக்துபுஹு மஅ கிதாபத்தில் அர்காமில் வாரிததி ஃபீஹி பில் ஹுரூஃபி. இந்த பின்வரக்கூடிய வாக்கியங்களில் எண்ணால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்களை எல்லாம் எழுத்தால் எழுத வேண்டும். அதுதான் பயிற்சி. இக்ரா மா யலி, பின்வரக்கூடிய ஒன்றை நீ படி. சும்ம பிறகு உக்துபுஹு, அதனை எழுது. மஅ கிதாபத்தில் அர்காமி, அந்த எண்களினுடைய எழுத்துடன் நீ அதனை எழுது. என்னால் கொடுக்கப்பட்டதை எழுத்தாக எழுது. எப்படிப்பட்ட நம்பர்ஸ்? அல் வாரிதத்து ஃபீஹி பில் ஹுரூஃபி. எண், ஹுரூஃப்னா எண், ஹர்ஃபாக கொடுக்கப்பட்ட எண்ணாக கொடுக்கப்பட்டுள்ள எண்களை எழுத்தாக நீ எழுது. கம் சின்னுக, உனக்கு வயது என்ன? வாட் இஸ் யுவர், ஹவு மச் இஸ் யுவர் ஏஜ்? சின்ன என்றால் ஏஜுக்கும் சொல்லலாம், பல்லு. இந்த இடத்துல உன்னுடைய பல்லு என்னன்னு கேட்க மாட்டாங்க, டீத்து.
உன்னுடைய டீத் எவ்வளவுன்னு கேட்க மாட்டாங்க, உன்னுடைய வயது எவ்வளவுன்னு தான் கேட்பாங்க. அப்போ சின்னு அப்படிங்கிறது 2 அர்த்தத்தை கொடுக்கும். அந்த இடத்துக்கு தகுந்து நீங்க அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். கம் சின்னுக்க, உன்னுடைய வயது என்ன? ஹவு ஓல்ட் ஆர் யூ? வாட் இஸ் யுவர் ஹவு மச் இஸ் யுவர் ஏஜ்? சின்னி, என்னுடைய வயது 19 சனத்தன், வருடத்தால் 19 அப்படின்னா 19 வருடம். சனத் அப்படின்னா வருடம், மாதூத். ரெண்டாவது பாருங்க, கரானா, நாங்கள் படித்தோம் 14 சஃப்ஹத்தன். சஃப்ஹத்தன் என்றால் பக்கங்கள், பேஜஸ், பேஜ். மின் ஹாதல் கிதாபி, இந்த புத்தகத்திலிருந்து 14 பக்கங்களை நாங்கள் படித்தோம். we read 14 pages in this book. fi hadal hafilati, hafila அப்படின்னா பஸ், இந்த பஸ்ஸிலே, in this bus 18 ராக்கிபன் ஆண் பயணிகள், 15 ராக்கிபத்தன் 15 பெண் பயணிகள். ராக்கிப் அப்படின்னா ஆண், ராக்கிபத்துன் அப்படின்னா பெண் பயணிகள். இந்த பஸ்ஸிலே 18 ஆண் பயணிகளும் 15 பெண் பயணிகளும் இருக்கிறார்கள். In this bus there are 18 male passengers and 15 female passengers. 4. ஹாதா ஃபுந்தூகுன் ஸகீருன், இது சிறிய ஹோட்டல். This is a small hotel. ஃபீஹி, இந்த ஹோட்டலிலே 12 அறைகள் மட்டுமே இருக்கின்றன. குர்ஃபத்தன் ஃபகத், ஃபகத்னா மட்டுமே, only. There are only 12 rooms. 5. உஸ்மானு, உஸ்மான், லஹு, அவனுக்கு இருக்கிறது 11 இப்னன் மகன்கள், வ 12 பின்தன், 12 மகள்கள். 11 மகன்கள் 12 மகள்கள் உஸ்மானுக்கு இருக்கிறார்கள். அன ஹஃபில்து 13 சூரத்தன், 13 சூறாவை நான் மனனம் செய்திருக்கின்றேன். ஃபீ ஹாதல் முஸ்தஷ்ஃபா, இந்த ஆஸ்பத்திரியிலே, இன் திஸ் ஹாஸ்பிட்டல் 19 தொபீபன் மேல் டாக்டர்ஸ் அண்ட் 17 ஃபீமேல் டாக்டர்ஸ், 17 பெண் மருத்துவர்கள், 19 ஆண் 17 பெண் மருத்துவர்கள் இருக்கிறார்கள். கரஅனால் யௌம, இன்று நாங்கள் படித்தோம் 18 கலிமத்தன் ஜதீதத்தன், 18 புதிய வார்த்தைகளை நாங்கள் படித்தோம். கரஅனா, இன்று நாம் படித்தோம், அல் யௌம இன்று, 18 கலிமத்தன் ஜதீதத்தன் புதிய வார்த்தைகளை, நியூ வேர்ட்ஸ். we learned, we read or we learned 18 new words. ஹாதல் கலமு, இந்த பேனா, பி 14 ரூபியா, ருபியத்தன். this pen is 14 ரூபியா. ஃபீ ஹாதிஹில் ஐமாரத்தி, ஐமாரத் என்றால் கட்டிடம், பில்டிங். இந்த கட்டிடத்திலே 16 ஷக்கா அப்படின்னா பிளாட், அடுக்குமாடி, 16 அடுக்குமாடிகள் இருக்கின்றன. இந்த கட்டிடத்திலே 16 அடுக்குமாடிகள் இருக்கின்றன. ஷக்கத்தன் அப்படின்னா பிளாட், பிளாட்னா தனி வீடு கிடையாது, அந்த அடுக்குமாடி ரோ இருக்குல்ல. இந்த பில்டிங்ல எத்தனை பிளாட் இருக்குது அப்படின்னா 10 மாடி இருக்குது, ஃப்ளோர். ஃபீ ஹாதிஹில் ஐமாரத்தி, பிளாட் கட்டிடம் தான் வரும், அடுக்குமாடி கட்டிடம் தான் வரும், ஷக்கா. ஃபீ ஹாதிஹில் ஃபஸ்லி, இந்த வகுப்பிலே 20 மாணவிகள் இருக்கின்றார்கள். 13வது உக்துபுல் அஅதாத மின் 11 இலா 20, 11 20 வரை அததுகளை நீ எழுது. வஜஅல் குல்லம் மினல் கலிமாத்தில் ஆத்தியத்தி, அதற்கு பிறகு அந்த எண்களுக்கு பின்வரக்கூடிய கலிமாக்களில் இருந்து ஒவ்வொன்றையும் நீ ஆக்கு. தமீசன் லஹா, அதற்கு தமீஸாக ஆக்கு. ஏன்னா 11 20 வரைக்கும் வரக்கூடிய அதனுடைய மாதூது வந்து தமீஸ் ஆக இருக்கும், அதனால்தான் ஃபதஹா செய்கின்றோம். இப்போ இதை மாதூதாக நீங்க மாற்ற வேண்டும். கிதாபுன், துவாலிபத்துன், தகீகத்துன்,
கிதாபுன் என்றால் புத்தகம், தாலிபத்துன் மாணவி, தகீகத்துன்னா ஒரு நிமிடம், தகீகா அப்படின்னா ஒரு நிமிடம் அப்படின்ட்டு. யௌமுன் நாள், செய்யாரத்துன் ரஜுலுன், செய்யாரத்துன் வாகனம், ரஜுலுன்னா ஆண், சனத்தன், சனத்துன் அப்படிங்கிறது வருடம், கரியத்துன் வில்லேஜ் கிராமம், தாலிபுன். இது ஒவ்வொன்றுக்கும் நீங்க என்ன செய்ய 11 இருந்து 20 வரைக்கும் நம்ம மேல படிச்சோம்ல அதே மாதிரி நீங்க எழுத வேண்டும். 14 இக்ராஇல் மிசால, உதாரணத்தை படி. சும்ம இம்லஇல் ஃபராக ஃபீமா யலி அலா கிராரிஹி, பிறகு இம்லா நீ நிரப்பு, அல் ஃபராக கோடிட்ட இடத்தை, விடுபட்ட காலியான இடத்தை நீ நிரப்பு, ஃபீமா யலி பின்வரக்கூடிய காலியான இடத்தை நீ நிரப்பு, அலா கிராரிஹினா அதே போன்று. இப்ப இந்த உதாரணத்தையே போன்று, சிமிலர் டு தட், த சேம் ஸ்ட்ரக்சர், சேம் பேட்டர்ன். கிரார் அப்படின்னா பேட்டர்ன், சேம் ஸ்டைல் அப்படிங்கிறது மாதிரி. கிரார் அதே போன்று. ஹாமிதுன் ஜவ்ஆனுன், மரியமு ஜவ்ஆ, அத்துல்லாபு ஜியாஉன், அத்வாலிபாத்து ஜியாஉன். ஜவ்ஆன் என்பது பசித்திருக்கக்கூடியவன். ஆண்பாலுக்கு ஜவ்ஆன் என்று சொல்லப்படும் ஒருமையில. ஃபஅலான் என்ற வசன்ல, ஃபஅலான் என்ற வசன்ல வரும். அதே இது பெண்பாலாக இருந்தால் ஃபஅலா என்ற வசன்ல வரும். ஃபஅலா, ஜவ்ஆ, அத்ஷா என்று வரும். பன்மைக்கு ஆண்பாலாக இருந்தாலும் சரி பெண்பாலாக இருந்தாலும் சரி ஃபிஆல் என்ற வசனில் வரும். ஃபிஆலுன் என்ற வசன்ல வரும். ஜவ்ஆனுன் ஃபஅலானுங்கிற வசன், ஜவ்ஆ பெண்பாலுக்கு ஒருமைக்கு வந்து ஃபஅலா என்ற வசன். பன்மையாக இருந்தால் மாணவர்கள் பசித்திருக்கிறார்கள் அல்லது மாணவிகள் பசித்திருக்கிறார்கள் என்றால் ரெண்டுக்குமே வந்து இந்த ஜவ்ஆனு என்பது ஃபிஆலுன் என்ற வசன்ல வரும். ஜியாஉன். இப்போ ஷபானு நினைச்சு எடுத்துக்கோங்களேன், சாப்பிட்டு நல்லா ஃபுல் ஆயிட்டாங்க, வயிறு நிரம்பி இருக்கிறார்கள் அப்படின்னா ஆணாக இருந்தால் ஷபானு, பெண்ணாக இருந்தால் ஷபா. பன்மையாக இருந்தால் அது ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தால் ஷிபாஉன், ஷிபாஉன் என்று வரும். ஹாமிதுன் ஜவ்ஆனு, ஹாமித் பசியோடு இருக்கின்றான், மரியம் பசியோடு இருக்கிறாள், மரியமு ஜவ்ஆ. அத்துல்லாபு மாணவர்கள் ஜியாவுன் பசியோடு இருக்கிறார்கள், அத்வாலிபாத்து ஜியாவுன் மாணவிகள் பசியோடு இருக்கிறார்கள். இப்ப இதே போன்று இது எப்படி ஹாமிதுக்கு மரியமுக்கு துவாலிபாத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்களோ இதே மாதிரி ஹாலிதுன் அத்துஷானு, ஹாலித் தாகித்திருக்கிறான். இப்போ பெண்பாலுக்கு ஆண்பால் பன்மை பெண்பால் பன்மை நீங்களாவே உதாரணத்தை கொண்டு வர வேண்டும். இப்ராஹிம் ஷபானு, இப்ராஹிம் வயிறு நிரம்பி இருக்கிறான், ஒன்று வயிறு நிரம்பி இருக்கிறான். அப்போ பெண்பாலுக்கு ஒரு பேரு, பன்மை எப்படி வரும், ஆண்பால் பெண்பால் பன்மைக்கு எப்படி வரும், ரெண்டுக்கும் ஒரே ஒரு இதுதான் ஃபிஆல்ங்கிற வசன்ல வரும். அல் முதர்ரிசு கலுபானு, ஆசிரியர் கோபத்தோடு இருக்கிறார். அப்போ பெண்பாலுக்கு எப்படி வரும், பன்மைக்கு எப்படி வரும். யூசுஃபு கஸ்லானு, யூசுப் சோம்பேறியாக இருக்கிறான். அப்போ பெண்ணுக்கு ஒரு பேரை போட்டு கஸ்லா, அவர் சோம்பேறியா இருக்கிறார். இதனுடைய பன்மை எப்படி வரும்னா குசாலான்னு வரும், ஃபிஆல்ங்கிறது வராது. கஸ்லானுக்கு மட்டும் எப்படி வரும்னா கஸ்லா என்பது கிசாலுன்னு வராது, குசாலா என்று வரும், ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும். அதனால எப்படி போட்டிருக்காங்க பன்மையில. தஅம்மல் மாயலி, பின் வரக்கூடிய ஒன்றை நீ யோசித்து பார். லிம என்பது லிமாதா என்பதாகும். லிம அப்படின்னா லிமாதா, எதற்காக, லி மாதா எதற்காக. லிம ஹரஜ்த மினல் ஃபஸ்லி, வகுப்பறையிலிருந்து எதற்காக நீ வெளியேறினாய். அஹரஜ்த மினல் ஃபஸ்லி, வகுப்பறையிலிருந்து நீ வெளியேறினாயா. நஅம், ஆமாம். லிம, ஏன். இந்த ஹா வந்து ஆக்சுவலா லிம தான். இந்த ஹா வந்து சக்துடைய ஹாம்பாங்க, நிப்பாட்டக்கூடிய இடத்துல ஹா வச்சு நிப்பாற்ற பழக்கம் அரபியர்கிட்ட உண்டு. லிம எதற்காக வேண்டி. லிம தரப்த ஹாதல் வலத, இந்த சிறுவனை நீ எதற்காக அடித்தாய். why did you beaten this boy. தரப்த ஹாதல் வலத, இந்த சிறுவனை நீ அடித்தாயா. நஅம், ஆமாம். லிம எதற்காக வேண்டி. அடுத்து 16வது கடைசி பக்கம் முடிச்சிடலாம்.
உக்துபில் அஸ்மா அல் ஆத்தியத்த, பின்வரக்கூடிய இஸ்முக்களை நீ எழுது. மஜ்ரூரத்தன் வ மன்சூபத்தன். இங்க வந்து ரஃபவுடைய ஹாலத்துல மர்ஃபூஆக வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார்கள். நாம் என்ன செய்யணும்னா மஜ்ரூராக மன்சூபாக நாம் எழுத வேண்டும். மர்ஃபூஆ எப்படி வரும்? கிதாபுன். மஜ்ரூராக வரணும்னா கிதாபின். மன்சூபாகனா கிதாபன். இது ஹரக்கத் தான் மாறும். ஹாமிதுன், அது மஜ்ரூரா வரணும்னா ஹாமிதின் ஹாமிதன். ஹாலிதுன் ஹாலிதின், மஜ்ரூரா வரும் பொழுது ஹாலிதின், மன்சூபாக வரும் பொழுது ஹாலிதன். பைத்துன் பைத்தின் பைத்தன். ரஜுலுன் ரஜுலுன் ரஜுலன். அதே போலதான் இங்க செய்யாரத்துன் பெண்பாலுக்குரிய, இதெல்லாம் ஆண்பாலுக்குரிய வார்த்தை, இது பெண்பாலுக்குரிய. செய்யாரத்துன் செய்யாரத்தின், மஜ்ரூராக வரும் பொழுது செய்யாரத்தின், மன்சூபாக வரும்போது செய்யாரத்தன் என்று வரும். சாத்துன் சாத்தின் சாத்தன். மிக்வாத்துன் மிக்வாத்தின் மிக்வாத்தன். சப்பூரத்துன் சப்பூரத்தின் சப்பூரத்தன். முதர்ரிசத்துன் முதர்ரிசத்தின் முதர்ரிசத்தன் என்று வரும். 18. தஅம்மல் மாயலி, பின்வரக்கூடிய ஒன்றை நீ சிந்தி. ஹாத்தி யா அஹ்மது, ஓ அஹ்மதே நீ கொண்டு வா. இதே இது ஆண்பாலுக்கு வரும்போது ஹாத்தி பிரிங் அப்படிங்கிறதுக்கு வரும். பெண்பாலாக இருந்தால் ஹாத்தி என்று யாவை இணைத்துக் கொள்ள வேண்டும். ஹாத்தி யா சுஆது, சுவாதே நீ அதை கொண்டு வா, ஒரு யாவை சேர்த்துக்கணும். இதே இது ஆண்பால் பன்மையாக இருந்தால் ஹாத்து, எப்படி ஃபஅலு அப்படின்னு சொல்றோம்ல, அதே போன்று ஹாத்து யா இஹ்வானு, ஓ சகோதரர்களே. பன்மையில வரும்போது ஹாத்தி என்பது ஹாத்து என்று மாறிவிடும். பெண்பாலாக இருந்தால் அதே பன்மை ஹாத்தீன என்று மாறிடும். தஃஅலீன அப்படிங்கிற ஒரு வசன் இருக்குல்ல, அதே மாதிரி ஹாத்தீன யா அஹவாத்து, ஓ சகோதரிகளே கொண்டு வாருங்கள். இப்போ ஆண்பாலாக வருந்தால் ஒருமையில ஹாத்தி, பெண்பால் ஒருமையில ஹாத்தி என்று ஒரு யா சேர்ந்து வரும். பன்மையாக வரும் பொழுது ஹாத்து. பெண்பாலாக இருந்தால் ஹாத்தீன, ஓ சகோதரிகளே நீங்கள் கொண்டு வாருங்கள். அர்த்தம் ஒண்ணுதான். அடுத்த கடைசி 18. உக்துபில் ஆயாத் ஆயாத்தல் ஆயாத்தில் ஹம்ஸ ஹம்ஸில் ஊலா ஹம்ஸல் ஊலா, முதலில் 5 ஆயத்துகளை நீ எழுது. எதுல இருந்து? மின் சூரத்தில் ரஹ்மான் ஒ சூரத்துல் ஹதீத் ஒ சூரத்துல் நபா, இந்த 3 சூறாவில் இருந்தும் முதல் 5 ஆயத்துகளை நீ எழுது. உக்துபில் ஆயாத்தில் ஹம்ஸல் ஊலா, ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய 5 ஆயத்துக்களை எழுது. ரைட் த ஃபர்ஸ்ட் 5 ஆயாத்ஸ் ஃப்ரம் சூரத்துல் ரஹ்மான், சூரத்துல் ஹதீத், சூரத்துல் நபா. கலிமாத்துல் ஜதீதத்து, புதிய வாக்கியங்கள், வார்த்தைகள், நியூ வொகபுலரிஸ். மஜல்லத்துன் பத்திரிகை, மேகசின், ஜம்மு வந்து மஜல்லாத். இமாரத்துன் கட்டிடம், அமாயிர் கட்டிடங்கள். சூரத்துன் சூரா, அதனுடைய பன்மை வந்து சுவருன். ராகிபுன் பேசஞ்சர், ருக்காப் ஜம்மு. சின்னுன் பல்லுக்கும் சொல்லலாம், ஏஜ் வயதுக்கும் சொல்லலாம். இந்த இடத்துல இந்த பாடத்துல நம்ம வயதுக்காக வேண்டி உபயோகப்படுத்தியிருக்கிறோம். அதனுடைய பன்மை அஸ்னான். ஜாஅ கேம் வந்தான். ஷக்கத்துன் அப்படின்னா பிளாட், அடுக்குமாடி குடியிருப்பு, அந்த வீடு அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கக்கூடிய வீடு. கலிமத்துன் வார்த்தை, ஜம்மு வந்து கலிமாத். ஷக்கத்தினுடைய ஜம்மு எப்படி வரும்? ஷகக் என்று வரும். கவா என்றால் அயன் செஞ்சான் அப்படிங்கிற அர்த்தம் வரும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் 7வது பாடத்தில் நாம் சந்திக்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.